என்னோட பேர் ஜெனில் கார்த்திக். நான் இப்போது சொந்த ஊர் அம்பாசமுத்திரம். நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் லைபீரியாங்கிற நாட்டில் இருக்கிறேன். என்னோட தேவைக்காக நான் வந்து காய்கறிகள்லாம் விளையாட்டாக வளர்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி அந்த ஜெட் ட்ராவலில் ஒரு 7-8 வருஷம் போனதுக்கப்புறம் நாட்டு ரகங்களோட தேடல் வந்துச்சு. ஸோ அப்படி தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சீட் சேவர்ஸ் நெட்வொர்க் கூட எனக்கு காண்டாக்ட் கிடச்சிது. 2019 வருஷத்தில் எனக்கு பிரியாக்காவோட காண்டாக்ட் கிடச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் இயற்கை வழி வீட்டு தோட்டம்ங்கிற குரூப் தான். ஸோ அந்த குரூப் மூலிமா தான் எனக்கு இவங்க இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த நாட்டு ரகங்களுக்கு பற்றிய தேடல் வந்து இன்னும் விரிவடைஞ்சிது. அதில் எப்படி பல ரகங்கள் இருக்குது, அதை நம்ம எப்படி உணவாக்கிக்கலாம். இப்போ பல ரகங்கள் இருந்தாலும் அதை நம்ம எப்படி உணவாக்கிக்கலாம் அப்படிங்கிறது அந்த குரூப் மூலிமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து சீட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே ஸ்டார்ட் ஆனது. அப்போ நான் அங்கே லைபீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகங்கள் தான் அதிகம். நம்ம ஊரில் ஹைப்ரிட் அதிகங்கிற மாதிரி அங்கே நாட்டு ரகங்கள் அதிகம். ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பட் இங்கே தேடல் இருக்கிறதுனால அந்த விதைகள் எல்லாமே எடுத்து வந்து எனக்கு எதெல்லாம் வந்து எக்ஸைட்டிங்காக இருந்துச்சோ அதெல்லாம் இங்கே வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ அவங்க வந்து இங்கே அவங்க மல்டிப்ளை பண்ணி பல மாடித்தோட்ட நண்பர்களுக்கும் சரி, யாரெல்லாம் வந்து இந்த நாட்டு ரகங்களை சேவ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் கொடுத்துருந்தேன். அப்படி கொண்டு வந்தது தான் அந்த லைபீரியன் தக்காளி, அப்புறம் அங்கே உள்ள நெய் மிளகா. அது வந்து எனக்கு கிரேஸ். மெயினாக தக்காளியும் மிளகாங்கிறது எனக்கு ரொம்ப கிரேஸான ஒரு இது. இவன் தான் அது நம்ம பாரம்பரிய உணவு இல்லைனாலும் அது வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதில் பெருசாக இன்ஸ்பயர் ஆனது இந்த லைபீரியன் டொமேட்டோ தான். அதுமாரி பப்பாளி விதைகள், நிறைய விதைகள் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் பரவலாக எல்லோரும் விரும்பி வளர்க்குறது இந்த லைபீரியன் தக்காளி. டோகோ ட்ரஃபல்னு சொல்லுவாங்க, லைபீரியாவோட நேட்டிவ் வெரைட்டி. அதுவும் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்குறாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு ஒயின் வெரைட்டி. மல்டிபிள் ரிப்ஸ் இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா இதோட டிப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும். ஸோ இப்போ வந்து இந்த சீட் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கிறேன். மெயினாக வந்து இது வரைக்கும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்த நண்பர்களை நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலில் அம்பாசமுத்திரத்துலேருந்து வந்திருக்கிறேன். தேங்க்யூ.